எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இப்போ நான் கர்நாடக மாநிலத்தில் எங்கே இருக்கேன் அப்படின்னா ஹலேபேடு அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு ஊரில் வந்து இருக்குங்க. நமக்கு எப்படி சேர சோழ பாண்டியர்களோ இங்கே கர்நாடகத்தில் ஹொய்சாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஹொய்சாளர்கள் கட்டின ஒரு கோயிலை வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக நுணுக்கமாக கட்டப்பட்ட ஒரு கோயில்னே சொல்லலாம். இந்த வீடியோ ஃபுல்லாமே பாருங்கள். அந்த கோயில் எப்படி இருக்குது, அதோட வரலாறு என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இருக்கிற கோயில் ஹாசன் அப்படிங்கிற ஒரு நகரத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலையும், பெங்களூர்லேருந்து 210 கிலோமீட்டர் தொலைவிலையும், மைசூர்லேருந்து 150 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் நான் சொன்னேன் போசால பேரரசோட காலத்தில் வந்து பண்ணப்பட்டிருக்கு. போசால பேரரசு நமக்கு எப்படி சேர சோழ பாண்டியர்களோ அதே மாதிரி இங்கே போசாளர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த கோயில் கிபி 12ஆம் நூற்றாண்டில் சிவபெருமானுக்காக கட்டப்பட்ட ஒரு கோயில். போசாளர்கள் காலத்தில் தான் கன்னடம் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அறிவியல் வளர்ச்சியும் இந்த கட்டிடக்கலையும் மிகப்பெரிய அளவில் வளர்ந்தது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. போசால பேரரசோட காலம் கிபி 1000 தொடங்கி 1346 வரைக்கும் இருந்ததுங்க. ಹೊರಭಾಗದಲ್ಲಿ 2 ನಂದಿಗಳಿದೆ ನೋಡಿ. ಶಿವನ ವಾಹನ ನಂದಿ. ಭಾರತದಲ್ಲಿ ಹಲವಾರು ನಂದಿಗಳನ್ನು ಕಾಣ್ಬೋದು. ಅದರ ಪುರಾತತ್ವ ಇಲಾಖೆ ಪ್ರಕಾರ 7 ನಂದಿಗಳನ್ನು ಗುರುತು ಮಾಡಿ ಗಾತ್ರ ಮತ್ತು ಎತ್ತರದಲ್ಲೇ. ಮೊದಲ ನಂದಿ ಆಂಧ್ರ ಪ್ರದೇಶದ ಲೇಪಾಕ್ಷಿಯಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ನಂದಿ. 2ನೇ ನಂದಿ ತಮಿಳುನಾಡಿನ ತಾಂಜಾವೂರಿನಲ್ಲಿದೆ. 3ನೇ ನಂದಿ ಚಾಮುಂಡಿ ಬೆಟ್ಟ. 4 ನಂದಿ ಬೆಂಗಳೂರು ಬಸವನ ಬುಲ್ ಟೆಂಪಲ್. 5ನೇ ನಂದಿ ತಮಿಳುನಾಡು ರಾಮೇಶ್ವರಂ. 6, 7 ಹಳೇಬೀಡು ನೋಡಿ. 6ನೇ ಸ್ಥಾನ ನೋಡಿ, ಎತ್ತರಲ್ಲಿ 6ನೇ ಸ್ಥಾನ, ಎತ್ತರಲ್ಲಿ 7ನೇ ಸ್ಥಾನ. ಅದು 9 ಅಡಿ ಇದೆ, ಇದು 8 ಅಡಿ ಇದೆ. நந்தியை பார்த்துட்டு வந்த உடனே சிவபெருமான் நமச்சிவாய், சாந்தலேஸ்வரர் சரிங்களா. இங்கே 2 சிவபெருமான் கோயில் இருக்குது. ஒன்று சாந்தலேஸ்வரர், இன்னொன்று ஹொய்சலேஸ்வரர் சரிங்களா. இந்த சாந்தலேஸ்வரருக்கு ஒரு நாளைக்கு 1 பூஜை நடக்குது. ஹொய்சலேஸ்வரருக்கு ஒரு நாளைக்கு 3 பூஜை நடக்குது. இந்த கோயில் ஹொய்சலேஸ்வரர் கோயில் தான் சரிங்களா. இப்போ நான் அமர்ந்திருக்கேன்லங்க, இது வந்து பார்வையாளர்கள் மண்டபம். இது கோயில் தானே, இந்த பார்வையாளர்கள் மண்டபம் அப்படின்னா இங்கே உட்காந்து நாட்டியத்தை வந்து பார்ப்பாங்க. இந்த உள்ளுக்குள்ளே வர்ற வாசல், தெற்க பார்த்து இருக்கிற வாசல் வந்து ராணி ராஜா வர்ற வாசலுங்க. உள்ளுக்குள்ளே வந்து ராணி நாட்டியம் பண்ணதுக்கப்புறம் தான் பூஜை வந்து நடைபெறும். இங்கே உள்ளுக்குள்ளே வந்தோம்னா 2 கோயில்களுமே நடுவில் வந்து ஒரு பெரிய வட்டமாக இருக்கு பாருங்க. இதான் வந்து ராணி நாட்டியம் ஆடக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே தான் வந்து நாட்டியம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் சிவபெருமானுக்கு பூஜை வந்து நடக்கும். இங்கே உட்காந்தா இப்போ நான் உட்காந்துருக்கேன்னா இது சுற்றியுமே வந்து இருக்குது. இது சுற்றியுமே வந்து பார்வையாளர் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இந்த நாட்டியம் ஆடுறத. எனக்கு இந்த கோயிலை ரொம்ப பிடிச்சது இதோட தூண்கள்ங்க. இதோட தூண்கள் அமைப்புகள் பாருங்கள். கீழே வந்து ஒரு சதுர வடிவத்தில் வந்து இருக்குது சரிங்களா. இதோட தாங்குதலிருந்து எல்லாமே வேறு மாதிரி ஒரு ஆர்கிடெக்டாக இருக்குங்க. அதில் இந்த அமைப்பை பாருங்கள், இந்த நடுப்பகுதி அமைப்பு வச்சு கீறி இருக்கிறாங்க. பல காலங்கள் ரொம்ப மைன்யூட்டாக இதோட அளவு வந்து இருக்குங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் நல்லா கூர்மையாக பார்த்தீங்கன்னா லேயர் பை லேயர் அப்படியே ஏறுறது தெரியும். ஏறுது ஒரு அமைப்பு, அதற்கு மேலே ஒரு அமைப்பு, இதற்கு மேலே அமைப்பு. இங்கே இருந்த அந்த கைடு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது எப்படிங்க இவ்வளவு ஒரு அழகாக இவ்வளோ நுண்ணறிவாக இப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்குறப்போ, ஒரு பக்கம் யானை குதிரைகளை வந்து 2 பக்கமும் அதை வச்சுக்கோங்களா, நடுவில் ஒரு கல்லை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் இழுக்க இதை தேய்ச்சி பல மணி நேரம் பல காலம் தேய்ச்சி இவ்வளவு பெருசாக உருவாக்கி இருக்கிறதா அந்த கைடு வந்து சொன்னாருங்க.
போசாளர் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலில் 3 கோயில்கள் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க. ஒன்று இப்போ நம்ம இருக்கிற ஹலபேடில் இருக்கிற ஹொய்சாலேஸ்வரர் கோயில், இன்னொன்று வேலூரில் இருக்கிற அதுவும் இதே மாதிரி ஒரு வடிவமைப்பை கொண்ட கோயில், இன்னொன்று சென்னைக்கேசவ கோயில். இந்த 3 கோயில்கள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இருக்கிற அந்த ஊர் ஹலபேடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் போசாளர்கள் காலத்தில், அதாவது ஹொய்சாலா அவங்க காலத்தில் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா துவார சமுத்திரா அப்படின்னு சொல்கிறாங்க. துவாரா அப்படின்னா கதவு, சமுத்திரா அப்படின்னா கடல். அந்த காலத்தில் இந்த கோயில் மட்டுமே கட்டலை, அதாவது இப்போ இருக்கிற இந்த கோயில் மட்டுமே வந்து கட்டலை, அவங்க சமண மரபையும் வந்து வச்சுருந்துருக்கிறாங்க. நிறைய மண்டபங்களும் வந்து இருக்குது சரிங்களா. நிறைய கிணறுகள் வெட்டியிருக்கிறாங்க, குளங்கள் வெட்டியிருக்கிறாங்க. இப்போ இந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்புலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் வந்து இருக்குங்க. இந்த கோயில் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா பாதி அழகு தான் இருக்குது. அதாவது ஹொய்சால அரசர்கள் கட்டினதுலேருந்து இப்போது கொஞ்சம் காவாசிக்கு மேலே வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். 2 படையெடுப்புகளை வந்து இது தாங்கியிருக்குங்க. சுல்தான்கள் ஆட்சி காலத்தில் இது நிறையவே உடைக்கப்பட்டிருக்கு. நிறைய சிலைகளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு வந்து உடைக்கப்பட்டிருக்கும், கை கால்கள் வந்து உடைக்கப்பட்டிருக்கும், நிறைய சிலைகள் வந்து உடஞ்சிருக்கு. ஆனாலுமே அவ்வளவு டேமேஜ் ஆனாலும் இங்கே பாருங்கள், அந்த தலை இந்த எல்லாமே வெட்டிட்டாங்க. அப்படி டேமேஜ் ஆனாலும் இன்னமும் வந்து பார்க்குறதுக்கு இந்த எஞ்சிய இது கூட ரொம்ப அழகாக வந்து இருக்குது. இந்த கோயில் நிறைய நிலைகளை வந்து வச்சிருக்கு. அதாவது ஒவ்வொரு கல்லாக வந்து சொருகி ஒன்றா தனியாக செஞ்சு அப்படியே பேஸ்மெண்ட் மாதிரி வச்சு தான் இந்த கோயில் வந்து கட்டியிருக்கிறதா சொன்னாங்க. இந்த கோயிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இருக்கிற மாதிரி அமைப்புகள் வந்து இல்லை, இது வேறு ஒரு வடிவமைப்பில் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் ட்ரோன் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா கூட இந்த கோயில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வடிவமைப்பில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹொய்சாலர்களோட திறமையை இது காட்டுது. பதினாலாம் நூற்றாண்டு மத்தியில் மதுரை சுல்தானத்திலும் முஸ்லீம் இராணுவத்தோடையும் ஏற்பட்ட போரில் 3ஆம் பல்லாளன் கொல்லப்பட்ட போது போசால பேரரசு முடிவுக்கு வருது. அதற்கப்புறம் இந்த துவார சமுத்திரம் இதுதான் வந்து ஹலபேடு அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய முகாம் அல்லது பழைய தலைநகரம் அப்படின்னு அதுக்கு வந்து பெயர். அதற்கு அப்புறம் இந்த இடம் விஜயநகர பேரரசிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெல்லி சுல்தான்கள்கிட்ட வந்து இருந்தது. 1799 திப்பு சுல்தான் தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம், பிரிட்டிஷ்காரங்களை தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் இது பிரிட்டிஷாருடைய ஆட்சிக்கு கீழே வந்து வருது. அப்போது இருந்த ஆட்சியாரங்க இந்த கோயிலை சின்ன சின்ன இடிபாடுகள்லாம் வச்சு இந்த நந்தி மண்டபம்லாம் அவங்க தான் வந்து சரி பண்ணாங்க. இந்த 2 சிவன் கோயிலுமே கிழக்கு திசை நோக்கி தாங்க இருக்குது. சூரிய உதயத்தை எதிர்கொள்கிற மாதிரி தான் வந்திருக்கு. ஹொய்சாலேஸ்வரர் அப்புறம் சாந்தலேஸ்வரர், அதாவது அரசர் அரசி அப்படின்ற மாதிரி இந்த சிவலிங்கத்தில் சன்னதி வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிற சிற்பங்கள், இந்த கோயிலோட அமைப்புகள் எல்லாமே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது சரிங்களா. நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, கிரானைட்டை வச்சு பண்ணுவாங்க, அதாவது கருங்கல்ல வச்சு பண்ணுவாங்க. ஆனால் இந்த கோயில் முழுக்க குளோரிட்டிக் ஸ்கிட் அப்படிங்கிறது மூலமாக கட்டப்பட்டிருக்கு. அதாவது குறிப்பாக சொல்லணுன்னா சோப் ஸ்டோன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து வெட்டுறப்ப ரொம்ப ரொம்ப மென்மையாக இருக்கும். சிக்கலான வடிவங்களையும் ரொம்ப எளிமையாக வந்து செதுக்கிற முடியும். அதனால தான் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப நுணுக்கமான ஒரு வடிவமைப்பை அந்த காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அதற்கு காரணம் இங்கே இருந்த கல், அப்புறம் அந்த காலத்தில் அவங்களுக்கு இருந்த ஒரு நுண்ணறிவு. அதனால் ரொம்ப அழகாக அந்த கோயிலை வடிவமைச்சிருக்கிறாங்க. ಈ ದೇವಾಲಯವನ್ನು 3 ಭಾಗಗಳ ವಿಂಗಡಣೆ ಮಾಡಿದ್ರು ನೋಡಿ. ಲಿಂಗೇರ ಭಾಗವನ್ನು ಗರ್ಭಗುಡಿ, 2ನೇ ಭಾಗ ಪ್ರಾರ್ಥನಾ ಮಂಟಪ ನೋಡಿ. ಇದು 3ನೇ ಭಾಗ ನವರಂಗಾತ ನಾಟ್ಯ ಮಂಟಪ, ಡ್ಯಾನ್ಸಿಂಗ್ ಹಾಲ್. ರಾಣಿ ಶಾಂತಲಾದೇವಿ ನವರಂಗದಲ್ಲಿ ನಾಟ್ಯ ಮಾಡಿ ಶಿವನಿಗೆ ಪೂಜೆ ಅರ್ಪಣೆ ಮಾಡಿದ ಅವಳಿಗೆ ನಾಟ್ಯ ರಾಣಿ, ನಾಟ್ಯ ಸರಸ್ವತಿಯನ್ನು ಸಾಕಿರ್ತಾರೆ. ಈ ರೀತಿ ನಾಟ್ಯದ ಭಂಗಿಗಳನ್ನು 84 ಶಿಲಾಬಾಲಿಕೆ ರೂಪಕ್ಕೆ ಎತ್ತು ಮಾಡಿ 84 ಸ್ಟ್ಯಾಚ್ಯೂಸ್. 84ರಲ್ಲಿ 70 ಬ್ರಿಟಿಷರು ಅವ್ರ ಆಳ್ವಿಕೆ ತಗೊಂಡೋಗಿದ್ದಾರೆ. 70ನ್ನು ಇನ್ನು 14 ಇದೆ. 14 ದಾಳಿಗೆಲ್ಲ ಹಾಳಾಗಿರೋ ಮಾತ್ರ ಬಿಟ್ಟು ಇದ್ದಾರೆ. 70 ಬ್ರಿಟಿಷರು ಅವ್ರ ಆಳ್ವಿಕೆ ತಗೊಂಡೋಗಿ ಜಾಗ ನೋಡಿ, ರಿಮೋಟ್ ಪ್ಲೇಸ್ 70 ತಗೊಂಡಿದ್ದಾರೆ. ಈಗಲೂ ಸಹ ನೋಡ್ಬೋದು. ಲಂಡನ್ ಮ್ಯೂಸಿಯಂ, ಆಲ್ಬರ್ಟ್ ಟೋರ್ ಮ್ಯೂಸಿಯಮಲ್ಲಿ ನೋಡ್ಬೋದು. ಈ ದೇವಲದ ಒಳಭಾಗ ಮತ್ತು ಹೊರಭಾಗದಲ್ಲಿ 108 ಕಂಬಗಳಿದೆ, 108 ಪಿಲ್ಲರ್ಸ್. 108 ಕಂಬು ಸಹ 108 ರೀತಿಲಿ, ಒಂದು ಕಂಬ ಇದ್ದಾಗೆ ಮತ್ತೊಂದು ಕಂಬ ಇಲ್ಲ. ಒಂದೊಂದು ಕಂಬ 5 ಪೀಸ್ಗಳ ಜೋಡಣೆಯಿಂದ ಮಾಡಿದೆ. ಇದನ್ನು ಸಂಸ್ಕೃತದಲ್ಲಿ ಪಂಚಶಿಲಾಸ್ತಂಭ ಅಂತ ಕರೀತಾರೆ ನೋಡಿ. ಕೆಳಭಾಗದಲ್ಲಿ ಪೀಠ, ಕಂಬ, ಕುಂಭ, ಕಟಿ, ಬಾರವಾಕ 5 ಪೀಸ್ಗಳ ಜೋಡಣೆಯಿಂದ ಮಾಡ್ಯಾರೆ. ಇದೆಲ್ಲ ಈ ರೀತಿ 22 ಸುಂದರವಾದ ಸೈಲಿನ್ಸ್ಗಳನ್ನು ಕೆತ್ತನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಮಧ್ಯದಲ್ಲಿ ಶಿವನಾಟ್ಯ ಮಾಡ್ತಾ ನಟರಾಜ, ಬಲಭಾಗದಲ್ಲಿ ಬ್ರಹ್ಮ, ಎಡಭಾಗದಲ್ಲಿ ವಿಷ್ಣು, ಗಣೇಶ, ಷಣ್ಮುಖ, ಲಕ್ಷ್ಮೀ, ಸರಸ್ವತಿ, ಕೆಲವು ವಿವಿಧ ರೀತಿ ವಾದ್ಯಗೋಷ್ಠಿ ಕೆತ್ತನೆ ಮಾಡ್ಯಾರೆ. ಮತ್ತು ಕೆಲವರಲ್ಲಿ ಅಷ್ಟದಿಕ್ಪಾಲಕರನ್ನ ಕೆತ್ತನೆ ಮಾಡ್ಯಾರೆ. இங்கே பாருங்களேன், இது உள்ளுக்குள்ளே வரக்கூடிய ஒரு காப்பாளரோட ஒரே ஒரு அமைப்பு தான் சரிங்களா. அதில் பாருங்கள், அவர் மோதிரத்தை பாருங்கள்.
அந்த மோதிரத்துக்குள்ளே ஒரு டிசைனை பாருங்கள். இதை ஒரு விரல், இந்த விரலில் மோதிரம், அவர் கையில் வந்து காப்பு போட்டுக்கிறாரு. அவர் காலில் பாருங்கள், கால்லையும் மோதிரங்கள் இருக்குது. நுணுக்கமான அமைப்புகளை பாருங்களேன். இது வந்து அவர் போட்டிருக்க அந்த ஆபரணங்கள் இது முழுக்க. பாருங்க, ஒவ்வொரு கால்கள், ஒவ்வொரு இடத்துல கூட ஒரு அமைப்பு பாருங்களேன். பாருங்க, அந்த பக்கம் வருதா, அந்த கேப் இருக்கு. ஒவ்வொன்றிலையுமே ஒரு கேப் இருக்கு. அதனால இங்கே பாருங்களேன், இங்கே வந்து ஒரு பிள்ளையார் சிற்பம் இருக்கா, என்ன பிள்ளையார் இருக்கார். சரி, அவர் கால் பாருங்க, அவருடைய வாகனம் மேலே வந்து வச்சிருக்கிறார். இப்போ நல்லா இங்கேருந்து பாருங்க. இப்போது அவரோட வெயிட்டை வந்து அவரோட வாகனத்தினால தாங்க முடியல, சரிங்களா, அந்த எலினால் தாங்க முடியல. அதனால் என்ன பாருங்க, அவருக்கு வெயிட்டு தாங்க முடியாமல் ஆண் கத்துது, வாய் திறந்துருக்கு. அதோட காலை பாருங்களேன், அப்படியே வந்து உள்ளுக்குள்ளே பதிஞ்சிருச்சு, வெயிட் ஓவராக இருக்கிறதுனால. அந்த அளவுக்கு ஒவ்வொன்றும் யோசிச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்து 4 முக பிரம்மா இருக்கிறாரு, நடுவில் சிவபெருமான் இருக்கிறாரு, இங்கே விஷ்ணு இருக்கிறார், இங்கே சிவன் பார்வதியோட வந்து இருக்கிறாரு. எவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க பாருங்க. இங்கே இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே எந்த அளவில் இருக்குது தெரியுமா? சுண்டு விரல் அளவில். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு சிற்பத்தோட அளவுமே ஒரு சுண்டு விரல் அளவில் தான் சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே சண்டை காட்சிகள், இதெல்லாம் போர்க்காட்சிகள் வந்து குறிக்குது. சண்டை போடுறாங்க, வில்லில் வச்சு சண்டை போடுறாங்க, இது வந்து ஈட்டியை வச்சு சண்டை போடுறாங்க. இது முழுக்க சண்டை காட்சிகளை குறிக்குது. ஆனால் இது எல்லாமே, மறுபடியும் சொல்கிறேன், இது எல்லாமே சுண்டு விரல். இந்த கோயில் முழுக்க வந்து பண்ணப்பட்டிருக்குங்க. ನೋಡಿ, ದಾನ ಶಾಸನ ನೋಡಿ, ದೇವಾಲಯವನ್ನು ನಿರ್ಮಾಣ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ 12ನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ ದಾನ ದತ್ತೆಗಳನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ರು. ವಸ್ತು ರೂಪದಲ್ಲಿ, ಹಣದ ರೂಪದಲ್ಲಿ ಮತ್ತು ಒಡವೆ ರೂಪದಲ್ಲಿ ದಾನ ಕೊಟ್ಟಂತ ಹೆಸರು ಮತ್ತು ವಿಳಾಸವನ್ನು ದೇವನಾಗಲಿಪಿ ಹಳಗನ್ನಡದಲ್ಲಿ ದಾನ ಶಾಸನವನ್ನು ಬರ್ತದೆ. ಸಾಂಸ್ಕ್ರಿಟ್ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್, ಓಲ್ಡ್ ಕನ್ನಡ, ಹಳಗನ್ನಡ, 12th century ಕನ್ನಡ. ನೋಡಿ, 190 ವರ್ಷ ಕಟ್ಟಿರೂ ಸಹ ಕೆಲವು ಕೆತ್ತನೆ ಕೆಲಸ ನೋಡಿ ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿಲ್ಲ, ನೋಡಿ ಇನ್ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿದೆ. ಕೆತ್ತನೆ ಕೆಲಸ ನಡಿಬೇಕಾದ್ರೆ ದೇವಾಲಯದ ಮೇಲೆ 2 ಬಾರಿ ದಾಳಿ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಕೆತ್ತನೆ ಕೆಲಸ ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿಲ್ಲ. 1000 ಜನ ಶಿಲ್ಪ ಕೆತ್ತೆ ಮಾಡಿ, ಜಕಣಾಚಾರಿ, ಡಕಣಾಚಾರಿ, ದಾಸೋಜ, ಮಲ್ಲೋಜ, ಬಿಲ್ಲಣ, ಇನ್ನೂ ಮುಂತಾರು ಶಿಲ್ಪ ಕೆತ್ತೆ ಮಾಡಿ 190 ವರ್ಷ ಕಟ್ಟಬೇಕು ಅಂದರೆ ಒಂದು ತಲೆಮಾರಲ್ಲ, 4-5 ತಲೆಮಾರುಗಳು ಬೇಕಾ, 24 ಜನರೇಷನ್ ಬೇಕು. ಡೆಲ್ಲಿ ಸುಲ್ತಾನರು ಅಲ್ಲಾವುದ್ದೀನ್ ದಂಡನಾಯಕ ಮಲ್ಲಿಕ್ ಕಾಫರು 2 ಬಾರಿ ದಾಳಿ ಮಾಡಿ 1310, 326 2 ಬಾರಿ ದಾಳಿ ಮಾಡ್ತಾನೆ. ದಾಳಿ ಮಾಡಿದಾಗೆಲ್ಲ ಹಾಳಾಗಿದೆ. ಹಾಳಾದ ನಂತರ ಈ ಊರಿಗೆ ಹಳೆಬೀಡು. ಈ ಊರಿನ ಮೊದಲಿನ ಹೆಸರು ದ್ವಾರ ಸಮುದ್ರ. ಇದು ಹೊಯ್ಸಳರ ರಾಜಧಾನಿ ಆಗಿದೆ. ಹಾಳಾದ ಬೀಡು ಹಳೆಬೀಡು, ಮೊದಲು ದ್ವಾರ ಸಮುದ್ರ, ಬಿಫೋರ್ ನೇಮ್ ದ್ವಾರ ಸಮುದ್ರ. ನೋಡಿ, ಚಾಮರದಾಣಿ, ಚಾಮರ ಬೀಸರು ನೋಡಿ, ಒಳಭಾಗಲ್ಲ ಪೇಪರ್ ಕಟಿಂಗ್ ತಟ್ಟೊಳ್ಳಾಗಿದೆ. ನೋಡಿ, 2 ನಕ್ಲೀಸ್ಗಳ ಮೊದಲು ಗ್ಯಾಪ್ ಇದೆ, 2 ನಕ್ಲೀಸ್, 2 ನಕ್ಲೀಸ್ ಮಧ್ಯೆ ಗ್ಯಾಪ್ ಇದೆ ನೋಡಿ. 2 ನಕ್ಲೀಸ್ ಮಧ್ಯೆ ಗ್ಯಾಪ್ ಇದೆ ನೋಡಿ. ಒಳಭಾಗಲ್ಲ ಟೊಳ್ಳಾಗಿ ಹಾಲು ಇದೆ, ಹಾಲು ಕಾಣ್ತಿದೆಯಲ್ಲ. ಜಟಮಕೋಟೆ ನೋಡಿ, ಹಿಮನ್ಸ್ಕಲ್ ಇದೆಯಲ್ಲ ನೋಡಿ. ಬಾಯಿಂದ ಆಗ್ತಾ ಕೀಳು ಬರುತ್ತೆ ಕಡೆ, ಮೌಟ್ ಇಯರ್, ಐ ಟು ಇಯರ್, ಇಯರ್ ಟು ಇಯರ್. ಒಳಗಡೆ ಎಲ್ಲ ಟೊಳ್ಳಾಗಿ ನೋಡಿ, ಹಾಲು ಇದೆ, ಒಳಗಡೆ ಎಲ್ಲ ಹೋಲ್ಸ್ ಇದೆ. ಸೂಕ್ಷ್ಮ ಕೆತ್ತನೆ ನೋಡಿ, ಸಿಂಗಸ್ಟೋನ್ ಕೆತ್ತನೆ ಮಾಡ. ವಿಷ್ಣುವಿನ 4ನೇ ಅವತಾರ ನರಸಿಂಹನ ಅವತಾರ ನೋಡಿ. ವಿಷ್ಣು ನರಸಿಂಹ ರೂಪದಲ್ಲಿ ಬಂದು ಹಿರಣ್ಯಕಶಿಪುನನ್ನು ಸಂಹಾರ ಮಾಡಿರೋದು. ಹಿರಣ್ಯಕಶಿಪುನ ಹೊಟ್ಟೆ ಕರಳನ್ನು ಬಗೆದು ಕರಳಿನ ಹಾರವನ್ನು ಕೊರಳಿಗೆ ಹಾರವಾಗಿ ನೋಡಿ, ದಾಳಿಗೆಲ್ಲ ಹಾಳಾಗಿದೆ. ಮತ್ತೊಬ್ಬ ರಾಕ್ಷಸನನ್ನು ಬಾಳೆಹಣ್ಣು ಶಿಪ್ಪೆ ಥರ ಮಕವನ್ನು ಕಿತ್ತಿರ ನೋಡಿ, ಕಣ್ಣಿನ ಗುಡ್ಡಗಳು ಸ್ವರೂಪ ಹಾಕ್ಬೋಯಿಂದೆ.
ಭಕ್ತ ಪ್ರಹ್ಲಾದ ಮತ್ತು ಅವನ ತಾಯಿ ಸವಿಷ್ಣು ನಮಸ್ಕಾರ ಮಾಡಿ. ಇದು ವಿಷ್ಣುವಿನ 4ನೇ ಅವತಾರ, ನರಸಿಂಹನ ಅವತಾರ, ಆಫ್ ಮ್ಯಾನ್ ಆ್ಯಂಡ್ ಆಫ್ ಲಯನ್. ನೋಡಿ, ಮಹಿಷಾಸುರ ಮರ್ದನಡಿ, ಮಹಿಷಾಸುರ ಎಂಬ ರಾಕ್ಷಸ ಕೋಣದ ರೂಪದಲ್ಲಿ ಬಂದ ರಾಕ್ಷಸನ ಚಾಮುಂಡಿ ಸಂಹಾರ ಮಾಡಿರೋದು. ಚಾಮುಂಡಿ ಕೋಣ ಮೇಲೆ ಕಾಲಿಟ್ಟಾಗ ಕೋಣ ನೇಲಿಗೆ ಸಹ ಭೂಮಿಯ ಒಳಗಡೆ ಹೋಗಿದೆ, ಕಾಲು ಸಹ ಬೆಂಡ ಆಗಿದೆ. ನೋಡಿ, ಚರ್ಮ ಸುಕ್ಕು ತನ್ನೊಂದು ಸಹ ಸುಂದರ ಕೆತ್ತನೆ ಮಾಡಿ. ನಾರಾಯಣ ರಾಮಾಯಣದಲ್ಲಿ ವಾಲಿ ಸುಗ್ರೀವ ಯುದ್ಧ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ವಾಲಿ ಮಹಾಪರಾಕ್ರಮಿಗಿರ್ತಾನೆ, ಸೂರ್ಯನಿಂದ ಒಂದು ವರ ಪಡೆದಿರ್ತಾನೆ, ತನ್ನ ಎದುರಾಳಿ ಅರ್ಧ ಶಕ್ತಿ ಜಾಸ್ತಿ ಹೊಡೆದಕ್ಕೋಸ್ಕರ ರಾಮ 7 ತಾಳೆಮರಳಲ್ಲಿ ಶಿಂಭಾಗದಿಂದ ಬಾಣ ಹೊಡಿತೇನೆ, 7 ತಾಳೆಮರಳು ಸಹ ಛೇದಿಸು ಸಪ್ತ ತಾಳ ತೇಜ ಹೊಡೆದಂಥ ಬಾಣ ಅವನಷ್ಟು ಶಿಖರವಾಗಿತ್ತು. ಶ್ರೀರಾಮ ಹನುಮನಿಗೆ ಮುದ್ರಾಂಗುರವನ್ನು ಕೊಡ್ತಿರೋದು, ಸೀತಾದೇವನ ಅಪರಿಸಿದಾಗ ಹುಡುಕಿರೋದಕ್ಕೋಸ್ಕರ ಹನುಮನಿಗೆ ಮುದ್ರಾಂಗುರ ಕೊಡ್ತೀವಿ. ಇದು ಮುದ್ರಾಂಗುರ ಐಡೆಂಟಿಫೈ சீதா. இந்த சக்கரயுகம் அபிமன்யு உள்ள போன சக்கரயுகம் இங்க பாருங்க, எப்படி எப்படி போயிருப்பாரு அந்த இதெல்லாம். இப்படி வருதா பாதை தெரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே போயிடணும். அவர் இறந்துருக்காருல, இந்த சக்கரயுகம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது தெரியுதா? இது வந்து அந்த அம்பு வருதுங்க பாருங்க, அது வந்து ஒரு மிசைல் மாதிரி இருக்கா. இதெல்லாம் நம்ம அந்த 1000ல் ஒருவன் பாகுபலி படத்தெல்லாம் பார்க்குறோம்ல, அந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு அப்படியே இழுச்சுடுவாங்க, அந்த போர் வியூகம். இங்கே பாருங்க, டெலிஸ்கோப் கலிலே கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலத்திலே வந்து சிற்பமாக செதுக்கி வச்சிருக்காங்க. அந்த காலத்தில் இருக்கிற நம்ம பாகுபலி படத்தில் கூட ஒரு இதை பார்ப்போம் அந்த மாதிரி. ஸோ இங்கே பாருங்க, இங்கே 2 பேரும் ஸ்ட்ரா போட்டு குடிக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஒவ்வொரு சிற்பமும் நுணுக்கமாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக நுணுக்கமாக பார்த்து பல வருடங்கள் கட்டப்பட்ட ஹொய்சால பேரரசோட ஒரு அழகான கோயிலுங்க. கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க. நிறைய மக்கள் வந்துக்கிட்டே வந்துருக்குறாங்க. நீங்களும் கட்டாயம் வந்து பாருங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி ஒரு கோயில் இருக்குது, இவ்வளோ ஒரு வரலாறு இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுங்க. இந்த வரலாறு இன்று பகிரப்பட்டால் மட்டும்தான் இந்த வரலாறு அடுத்த தலைமுறையினரால் அறியப்படும். இணைந்தே இருங்க. இதே மாதிரி இவ்வளோ அழகான மிகப்பெரிய ஒரு வரலாறு கொண்ட வரலாற்று இடங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து நான் சேர்க்குறேன். அடுத்த ஒரு வரலாற்று பயணத்தில் சந்திக்கலாம். நன்றி.